அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/2/2026 வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஒரு சிலர் இருக்கின்றார்கள், பிறந்தது முதல் கடைசி வரை பற்றாக்குறையிலேயே வாழ்பவர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் கெட்டவனும் இல்லை என்று வருகிறது. அது பலருடைய வாழ்க்கையில் பொய்யாகி போகிறது. பிறந்தது முதல் கடைசி வரை நன்றாகவே இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். செல்வ செழிப்போடு, மதிப்பு மரியாதையோடு, புகழோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். பிறந்தது முதல் கடைசி வரை கஷ்ட ஜீவனம். தனது குழந்தைகளுக்கு கூட கடனைத்தான் விட்டு செல்கிறார்கள். அப்படி இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை என்ற ஒரு சொல் எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு வாக்கியமாக இல்லை. இப்போது நீங்களே பாருங்கள், அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், இன்னும் பெரிய இடத்தில் இருப்பவர்கள் பலரை பாருங்கள். 50 வருடம் 60 வருடம் நிலையாக ஒரு நல்ல புகழோடே இருக்கின்றார்களே, அது எப்படி சாத்தியம்? ஆக அந்த சொல்லப்பட்ட அந்த விதி எல்லோருக்கும் ஆனது அல்ல. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்ன? பற்றாக்குறையிலேயே வாழ்பவனுக்கு எப்படி இருக்கும், அதுதானே பார்ப்போம். 2-11 உடையவர்கள் நீச்சம் பெற்றார் அன்னார் கடைசி வரை தன் வாழ்நாள் முழுமைக்கும் பற்றாக்குறையிலேயே வாழ்வார்கள். இன்றைய தினம் 100 ரூபாய் சம்பாதித்தேன், ஆனால் குடும்பத்தை ஓட்ட 150 வேண்டுமே குறைந்தபட்சம். இந்த 50க்கு நான் எங்கே செல்வேன்? இதே போன்ற நிலைமை வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. தன் குழந்தைகளுக்கு கூட, தனது பிள்ளைகளுக்கு கூட தான் பட்ட கடனைத்தானே சொத்தாக கொடுத்து விட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு இதுதான் காரணம். 2 கூடையவன் 11 கூடையவன் நீச்சம் பெறின். நீச்சம் என்றால் என்ன? அத்துணை கொடுமையானதா? உச்சம் நீச்சம். உச்சம் என்றால் வெளிச்சம், நீச்சம் என்றால் இருட்டு, இருள். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் உங்களுக்கும் விளங்கும். இந்த பிரபஞ்சத்தில் 2 முறைகளில்தான் நல்லதோ கெட்டதோ நமக்கு வந்து சேரும் கிரகங்களிடமிருந்து. ஒன்று ஒளி, இன்னொன்று ஒளி, லைட் அண்ட் சவுண்ட். உச்ச கிரகங்கள் நன்மை செய்யும் தனது ஒளியால் தெரியப்படுத்துகின்றது, நன்மையை தருகிறது. நீச்ச கிரகங்கள் இருட்டில் எண்ணத்தை படிக்க முடியாது. ஆக ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால், ஒரு நூல் சொல்வதை அப்படியே சொல்கிறேன், ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அந்த கிரகம் எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை செய்யாது. 2 கூடையவன் நீச்சம் பெற்றால் கல்வி இல்லை, 10 கூடையவன் நீச்சம் பெற்றால் தொழில் இல்லை. உதாரணத்தோடு சொல்லுகிறது. எனவே 2ஆம் இடம் தனஸ்தானம், பணத்திற்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 2மே தன வரவை சுட்டி காட்டும் இடங்கள். இந்த இரண்டும் நீச்சம் பெற்றாள்.
போதுமான பணம் இல்லை. பணம் இல்லாத காரணத்தால் பட்டினி இருக்க முடியுமா? கடனாக வாங்கத்தானே வேண்டும். கடன் 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 என்று சொல்லி சேர்ந்து கொண்டே போகிறது. பற்றாக்குறையிலேயே தனது முழு வாழ்க்கையும் இவன் வாழ்கிறான். அன்பர்களே, 2:11 இந்த இடத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்த்தீர்கள். நீச்சத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்தீர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நாளைய தினம் நீங்கள் ஒரு சாதனையை நீங்கள் செய்யும் தொழிலில் புரிய ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, லாபம் உண்டு. ஒழுங்காக வேலை செய்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பணிபுரிந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று வீண் பழி வரலாம். ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது எழலாம். மறுபாதி நீங்கள் அவர்களால் போற்றப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை, மறுபாதி எதிர்ப்பு, மதியத்திற்கு பிறகு கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி ஏமாற்றம், ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் உண்டு. மறுபாதி ஏற்றம், மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது கடும் முயற்சி, நீங்கள் படும் கஷ்டம் அத்தனையும் உங்களுக்காக அல்ல, சொந்தங்கள், உறவுகள் அல்லது நட்புகள், இவர்களின் நன்மைக்காக நீங்கள் வேலை செய்கின்றீர்கள். அந்த வேலையில் வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, பல தடைகள் இன்று உங்கள் பயணத்தில் போடப்படும், வரும், இருக்கும். அந்த தடைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் வெல்வீர்கள். உங்களது திறமையும் உங்களது பெருந்தன்மையும் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, புகழ் உண்டு, நல்ல பெயரை எடுப்பீர்கள். இன்றைய உங்களது ஒரு முயற்சி திறமையை அடிப்படையாக வைத்து நன்மையை கட்டுவதாக காட்டுகிறது. எனவே இந்த வெற்றி சாத்தியம் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். விரும்பியதை பெறுவீர்கள். இது எனக்கு வேண்டும், இது எனக்கு தேவை என்று பல முறை சொன்னீர்கள். அதை பெறுவதற்காக பல முறை முயன்றீர்கள். இவையெல்லாம் சேர்ந்து இன்று உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறது.
மகர ராசி அன்பர்களே, ஒரு பண தேவை திடீரென்று ஏற்படும். அதை பெறுவதற்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கும். பண தேவை பூர்த்தி ஆகும். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் நமது செலவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாளைய தினம் நமது பேச்சுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு முறையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, 2 அருவிகள் இன்று உங்களிடம் வந்து சேருகின்றன. ஒன்று பண வரவு லாபம் என்ற அருவி, மற்றொன்று புண்ணிய செயல் என்ற அருவி. ஆக வரவும் உண்டு, செலவும் உண்டு. இந்த செலவால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.